வணக்கம். ஒரு விவிஐபியோடைய குடும்பமே காணாம போச்சு. கர்ப்பவதியான தன்னுடைய மனைவிக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையோட முகத்தை கூட அவர் பார்க்கல. தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் தேடாத இடம் இல்லை, கலங்காத நாள் இல்லை. அப்படி பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்ந்த இடம் எந்த இடம் தெரியுமா? சென்னையில் இருக்கிற கோயம்பேடு. அந்த விவிஐபி யார் தெரியுமா? அந்த முக்கியமான நபர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நம்முடைய ஸ்ரீ ராமபிரான். ஆமா, கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை, குறுங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை, வடக்கு பார்த்த சுவாமியும் இல்லை, மடக்கு போன்ற லிங்கமும் இல்லை. என்னடா எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றாங்களே, இது ஆத்திகத்துக்கு எதிராக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பழமொழிக்கு என்ன பொருள் தெரியுமா? கோயம்பேடு என்னும் பெயரில் ஊரும், குறுங்காலீஸ்வரர் என்று வடக்கு பார்த்த சுவாமியும், குறுங்காலீஸ்வரர் என்ற பெயரில் வடக்கு பார்த்த சுவாமியும், அது மட்டுமல்லாம மடக்கு போன்ற லிங்கமும் இந்த தலத்து மாதிரி வேற எந்த தலத்திலையும் இல்லைங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்படிப்பட்ட அருமையான கோயம்பேடு. கோயம்பேடு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா 1000 வருடம் பழமை மிக்க இந்த குறுங்காலீஸ்வரர் கோயில உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு சிறப்பு தெரியுமா? ஏதோ ஒரு காரணத்தினால கதி கலங்கி சித்தம் கலங்கி போயிருந்த நந்தி பகவான் இந்த தலத்துல தான் சித்தம் தெளிந்தாராம். அதனால நந்தி பகவான் இந்த தலத்தில் மூக்கணாங்கயிரோடு காட்சி தருகிறார். அதைவிட மிக சிறப்பான ஒன்று, முதலாக பிரதோஷ விழா அரங்கேறின இடமும் இந்த திருத்தலத்தில் தான். இதுக்கும் மேல சுவாமி ஆவுடையப்பாருக்கு மேல 4 அங்குல உயரத்தில் அகல் விளக்கு, பரந்த அகல் விளக்கை கவிழ்த்து வைத்தது போல வடக்கு திசை நோக்கி பானலிங்க தரிசனத்தை இந்த கோவில் மாதிரி வேற எந்த கோயில்லையும் நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கு. சரி, அப்போ இந்த குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கும் ஸ்ரீராமபிரானுக்கும் என்ன தொடர்பு தானே கேக்குறீங்க? வால்மீகி ராமாயணத்தோட கதையின்படி ஸ்ரீராமர் தன்னுடைய ஊருக்கு அச்சப்பட்டு தன்னுடைய மனைவியை லக்ஷ்மணனோட அனுப்பி காட்டுல கொண்டு போய் விட சொன்னார். உன்னை லக்ஷ்மணனும் காட்டுல கொண்டு போய் விட்டார். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ வால்மீகி முனிவர் தங்கி இருந்த ஊர் திருவால்மீகியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் இன்னைக்கு மாறி திருவான்மியூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துல தான் சீதாதேவி தன்னுடைய லவன்குசன் என்ற 2 குழந்தைகளையும் பெத்து எடுத்து வளர்த்தா. அப்படிப்பட்ட ஆசிரமத்துக்கு ஒரு முறை என்ன ஆச்சு, ராமர் தன்னுடைய குதிரையை திக்விஜயம் செய்யறதுக்காக அனுப்பியிருந்தார். அஸ்வமேத யாகம் செய்வதற்காக வளர்த்த அந்த குதிரை திக்விஜயம் செய்ய வந்தது. அப்படி வரும்போது அத்துமீறி வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இந்த லவனும் குசனும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த குதிரையை தூக்கி கட்டி வச்சுட்டாங்க. இந்த ஊருக்கு ஏன் கோயம்பேடுன்னு பேர் வந்தது தெரியுமா? கோ என்றால் அரசன், அயம் என்றால் குதிரை, பேடு என்றால் கட்டி வைத்த ராமனுடைய குதிரையை, ராஜாவாக இருந்த ராமனுடைய குதிரையை கட்டி வைத்ததால் இந்த இடத்துக்கு கோயம்பேடு அப்படின்னு பேர் வந்தது. அப்படி கட்டி வச்ச உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துட்டது. ஏன்னா யாகத்துக்கு வளர்த்த குதிரையை கட்டி வைக்கலாமா? அதனால போர் மூண்டது. உடனே அந்த சிறுவர்களோட போர் செய்ய புறப்பட்டான் இலக்குவன். போர்ல என்னாச்சு தெரியுமா? ராமனுடைய பிள்ளைகள் ஆயிற்றே. ராமனுடைய பிள்ளை கிட்ட லக்ஷ்மணன் தோத்து போயிட்டான். செய்தி போச்சு ஸ்ரீராமருக்கு. ஸ்ரீராமர் உடனே கிளம்பி வரார். வந்து அந்த ஆசிரமத்தை ஒரு இடத்துல அமர்ந்து நோக்கிறார். அப்படி அவர் அமர்ந்து நோக்கின இடம் தான் இன்னைக்கு அமைந்த கரைன்னு ஆனது. உடனே ராவணன் முடிவு பண்ணார், இந்த சிறுவர்களோட நம்ம போர் செய்யணும்னு அந்த சிறுவர்களோட போர் செய்ய தயாராகிறார். இதை கேள்விப்பட்ட வால்மீகி முனிவர் உடனே அவசரப்பட்டு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஓடி வரார். ஓடி வந்து போரை நிறுத்துங்கள், நீங்க சண்டை போடுறது வேற யாருக்கிட்டையும் இல்ல, நீங்க பெத்த பிள்ளைங்க கிட்டதான் நீங்க சண்டை போடுறீங்கன்னு உடனே ராமனுக்கு பெருமகிழ்ச்சி. எவ்வளவு பெரிய வீரர்களாக புத்திசாலிகளாக நம்முடைய பிள்ளைங்க இருக்காங்கன்னு. மனைவி சீதா தேவிக்கு இன்னும் மகிழ்ச்சி, நம்ம பிரிந்த கணவரை சேர்ந்துட்டோம் அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்றா. இந்த நேரத்துல வால்மீகி முனிவர் அந்த லவன் கிட்டையும் குசன் கிட்டையும் சொல்றாங்க, 1000 தான் இருந்தாலும் அப்பா கூட சண்டை போடுறது பாவம் இல்லையா, அதனால சிவ பூஜை செய்யணும்னு வால்மீகி முனிவருடைய அறிவுரைப்படி சிவ பூஜை செய்யறாங்க. அப்படி சிவ பூஜை செய்யும் போது சிவன் என்ன பண்றார், அவங்களுக்கு பூஜை பண்ண வசதியா, சிறுவர்களாச்சே அதனால பூஜை பண்ண வசதியா தன்னுடைய உருவத்தை குறுக்கி கொண்டார். அதனாலதான் இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு குறுங்காலீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது. யாருக்கு அருள போறோம்? நம்முடைய ஸ்ரீராமபிரானுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா உதவணும். அதனால அவசரமா வந்த சிவபெருமான் வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து அந்த குசனுக்கும் லவனுக்கும் அருள் செய்கிறார்.
அதனால இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு குசலவ புரீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் உண்டு. ஆரம்பத்துல சின்ன கோயிலா இருந்த இந்த குறுங்காலீஸ்வரர் கோயில பின்னால ஜெயம் கொண்ட சோழன் தான் பெரிய கற்கோயிலாக கட்டி மாற்றி அமைத்தான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பும் இன்றைக்கு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த குறுங்காலீஸ்வரர் கோயில் மக்களுக்கு நன்மையெல்லாம் தள்ளி தரக்கூடிய ஒரு நல்ல கோயில். அதனால நீங்களும் உங்க குடும்பத்தோட எங்கேயாவது யாரோடையாவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கோயம்பேடுக்கு அருகில் இருக்கிற குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, அந்த சிவபெருமானுடைய அருளை பெறுங்கள்.